அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தூதர் இயல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவை தேவனிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் வேறுபட்ட பரலோக உயிரிகளாக காணப்படுகின்றன. தூதர்களை குறிக்க எபிரேயத்தில் மலாக் என்ற சொல்லும் கிரேக்கத்தில் அங்கெலோஸ் என்ற சொல்லும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றன. தூதர்களை பற்றி வேதாகமத்தினுடைய 34 நூல்களில் சுமார் 273 முறை இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 108 முறையும் புதிய ஏற்பாட்டில் 165 முறையும் இந்த தூதர்கள் குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தூதர்களுடைய தோற்றத்தை குறித்து, தூதர்களினுடைய ஆழ்த்தன்மையை குறித்து, தூதர்களுடைய பிரிவுகள், அது பரிசுத்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், அவர்களுடைய முடிவுகள் என்ன என்று இந்த செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தூதர்கள் என்பவை உருவாகி வந்தவை அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இவை காணப்படுகின்றன. எனவே இவை தேவனுடைய புத்திரர்கள் என அழைக்கப்படுகிறதும் உண்டு. நெகேமியா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீர் ஒருவரே கர்த்தர், நீ வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தூதர்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் என்கிறதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். இவை இந்த பூமியினுடைய படைப்புக்கு முன்பாகவே படைக்கப்பட்டு விட்டன என்கிறதை நாம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். யோபு 38வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி, அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. அப்போது இந்த பூமியை படைப்பதற்கு முன்பாகவே அங்கே தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று யோபு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியினுடைய படைப்புக்கு முன்னே இந்த தூதர்கள் உருவாக்கப்பட்டு விட்டார்கள். தேவனால் இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இவை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி அவருக்காக படைக்கப்பட்டவைகளாக காணப்படுகின்றன. ஆண்டவர் என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவர், அவர் ஒருவரே பணிந்து கொள்ளப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எபிரேயர் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆகிலும் தமது முதற் பேரானவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி அவருக்காக படைக்கப்பட்டவைகள். இவைகள்தான் தூதர்களினுடைய தோற்றமாக காணப்படுகிறது. இந்த தூதர்கள், இதற்கு ஆழ்த்தன்மை உண்டு. அதனுடைய ஆழ்த்தன்மையினுடைய பண்புகள் என்ன? ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஆளுக்கு நிச்சயமாக அறிவு இருக்கும். இந்த தூதர்களுக்கு அறிவு காணப்படுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாயிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவைகளுக்கு அறிவு காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனங்கள், அது தேவதூதர்கள் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார்கள், ஆழ்த்தன்மையை காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. மத்தேயு 28வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அங்கே ஸ்திரீகளோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
அதனைப் போல அவைகள் உணர்ச்சி தொடர்புடைய செயல்பாடுகளிலே அவைகள் காணப்படுகின்றன. அதாவது ஒரு ஆளுக்கு எப்படி அறிவு இருக்கிறதோ, எப்படி உணர்ச்சி செயல்படுகிறதோ, அந்த செயல்பாடுகள் அவைகளிடத்தில் காணப்படுகின்றன. லூக்காவில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உணர்ச்சி தொடர்புடைய காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல் இங்கே 1 பேதுரு 1:12 பார்த்தபடி அது உணர்ச்சி தொடர்புடைய செயல்களை காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல் யோபுவில் நம்ம பார்த்தபடி யோபுவில் அதே 38வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. சந்தோஷத்தில் கெம்பீரிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி காணப்படக்கூடிய ஆழ்த்தன்மை இந்த தூதர்களிடத்தில் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல், சித்தம் இவைகளுக்கு உண்டு. இந்த விழுந்து போன சாத்தானுடைய தோற்றத்தை ஏசாயா 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அதாவது தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல், ஆண்டவர் பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்ட அந்த கேருப்பாக தான் இங்கே தள்ளப்பட்ட சாத்தான் அவன் இருந்தான். அவன் ஆண்டவருடைய ஆராதனையை நடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு தூதனாக இருந்தான். வடப்புறத்தில் உள்ள ஆராதனை ஸ்தலங்களில் வீற்றிருக்கக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு மேலாக வானத்துக்கு ஏறிடுவேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய அந்த ஸ்தானத்தை அவன் தெரிந்தெடுத்து ஆண்டவருக்கு விரோதமான திட்டங்களை போட்டபடினால அவன் இங்கே இந்த பூமியில் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல், சித்தம் ஆகியெல்லாம் இவைகளுக்கு உண்டு, ஆழ்த்தன்மை உடையதென்று பார்க்கிறோம். அதே போல் இவைகளை நம்முடைய கண்களினால் பார்க்க முடிகிறதில்லை. தேவன் அவ்வாறு வைத்திருக்க காரணம் என்னன்னா, பாவ வீழ்ச்சியடைந்த மனிதனுடைய அந்த ஒரு மடமையான ஒரு தொழுகை இருக்கிறதுனால கண்களுக்கு தெரிஞ்சால் எல்லாரையும் வணங்கி விடக்கூடாது. யோவானே பத்மு தீவில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே விழுந்து வணங்குகிறதை பார்க்கிறோம். நானும் ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா, என்ன வணங்காத அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இவற்றினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என நமக்கு சொல்ல முடியாத அளவிற்கு அவைகள் அத்தனை எண்ணிக்கை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ஆழ்த்தன்மை இருக்கக்கூடும், ஒன்றை போல பிரிதொன்று இருக்க வேண்டும் என்பதில்லை என்பதையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். மனிதனை விட சற்று உயர்ந்த நிலையில் இவைகள் காணப்படுகின்றன. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய வீழ்ச்சியே இந்த காரியங்களை நமக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேய ஆக்கியோன் அங்கே எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடக்கூடிய காரியம் 6-11 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணோம். முதல்ல படைக்கப்பட்ட ஒரு ஆதாம் தேவ சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு கூட வாழுகிறவனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய வீழ்ச்சி நிமித்தமாக தேவதூதரிலும் சற்று சிறியவனாக
அவன் மாற்றப்பட்டான் என்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இவைகள் மனிதரை விட வலிமை மிக்கவை என்பதையும் நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 103வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற போது 20வது வசனத்தில் 103வது சங்கீதம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வலிமை உடைய தூதர்களாக இவைகள் காணப்படுகின்றன. அதே போல் வேதத்தில் நம்ம 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவைகள் வேகமாகவும் செயல்படக்கூடியவைகள் என்கிறத நாம் தானியேலில் நாம் பார்க்க முடியும். தானியேல் 9வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவைகள் வேகமாக செயல்படக்கூடியவைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் இவைகள் ஒருவேளை தேவ சாயலை உடையவைகளாக இருக்கக்கூடும். இவற்றினுடைய ஆழ்த்தன்மை, இவற்றினுடைய தூய்மை, இவற்றினுடைய அழியாத்தன்மை ஆகியவை இவைகளும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தூதர்களிடத்தில் 2 பிரிவுகள் காணப்படுகின்றன. பரிசுத்த தூதர்கள், வீழ்ச்சியடைந்த தூதர்கள் என்று 2 வகையான தூதர்களாக இவைகள் காணப்படுகின்றன. பரிசுத்த தூதர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதற்காக அவருடைய செய்திகளை அவைகள் பரிமாறக்கூடியவைகளாக, ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவைகளாக அவைகள் காணப்படுகின்றன. இப்போது மார்க்கு 8வது அதிகாரம் 38ஆம் வசனத்தில், ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது வெட்கப்படுவார். இங்கே பரிசுத்த தூதர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த தூதர்கள் என்று சொல்லி காணப்படக்கூடிய காரியத்தை நம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். இது வீழ்ச்சியடைந்த தூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த பரிசுத்த தூதர்களையும் சில பிரிவுகள் காணப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரதான தூதர்களாக வேதத்தில் மெசேஞ்சராக செய்தியை அனுப்பக்கூடியவர்களின் தலைவனாக காபிரியேல் காணப்படுகிறதை பார்க்கிறோம். யுத்தங்களை நடப்பிக்கிற காரியங்களிலே மிகாவேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 14:14, தானியேல் 8:10 இவைகளில் நாம் அவைகளை பார்க்க முடிகிறது. அதே போல் கேருபீன்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைப் போல சேராபீன்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 6-9 வரையிலும் 4 ஜீவன்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஆளுகை அதிகாரமுடைய தூதர்கள் என்று சொல்லி எபேசியர் 1:21 மற்றும் எபேசியர் 3:10, கொலோசியர் 1:14 ஆளுகை அதிகாரமுடைய தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய தூதர்கள் என்று சொல்லியும் இந்த பரிசுத்த தூதர்கள் காணப்படுகிறார்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த சிறுவயரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாதுகாவலுக்காக இவர்களெல்லாம் பரலோகத்தில் பரமபிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கிறாங்க. அதனால் சின்னவங்களை குறித்து அற்பமாய் நீங்கள் என்ன வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் ரதங்கள், குதிரைகளுடன் தொடர்புடைய தூதர்களையும் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்களில் நாம் பார்த்தோன்னு சொன்னால், அங்கே 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரதங்களோடு கூட தொடர்புடைய தூதர்கள் காணப்படுகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது.
எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே இதோடு கூட தொடர்புடைய தூதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலையும் பார்த்தோன்னா, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளோடு கூட தொடர்புடைய தூதர்கள், அதை சங்கீதம் 68:17, சகரியா 1வது அதிகாரம் 8-11 வரையிலும் இவைகளை நாம் பார்க்க முடியும். இவை பார்க்கிறதற்கு மிகவும் பிரகாசமுடையதாகவும் மனிதரால் புரிந்து கொள்ளுகிறதற்கு கடினமானதாகவும் இருக்கக்கூடியவைகளாக அவைகளுடைய தோற்றம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மார்க்கு 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை பிரகாசமுடைய தூதர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இதனை இன்னொரு வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 28வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரகாசமுடைய மனிதர்கள் புரிந்து கொள்ள கடினமுடையதாக இருக்கக்கூடிய தூதர்கள் லூக்கா 24:4 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10:1 இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இவற்றினுடைய பெயர்கள், அதாவது பரிசுத்த தூதர்களினுடைய பெயர்களை வேதத்தில் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 103:20 பார்க்கிறோம். அதே போல் 104:4 ஊழியக்காரர் என்று தேவதூதர்கள், பரிசுத்த தூதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய சேனை என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ரதங்கள், அதாவது 2 ராஜாக்கள் 6:16-17 பார்க்கிறோம். சங்கீதம் 68:17 பார்க்கிறோம். சங்கீதம் 6:5 பார்க்கிறோம். காவலாளன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை தானியேல் 4வது அதிகாரம் 13வது வசனம் மற்றும் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல் பலவான்களின் புத்திரர் என்று சொல்லி சங்கீதம் 29:1 இந்த தூதர்கள், அதாவது பரிசுத்த தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் தேவ புத்திரர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று சொல்லியும் நாம் தூதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 89வது சங்கீதம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது தூதர்களை குறித்து, தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களைப் போல பரிசுத்த தூதர்களை குறித்து பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யோபு 38:7 அங்கே அவங்க உணர்ச்சி வசப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தின காரியங்கள், பூமி உண்டாக்கப்பட்ட பொழுது மகிமைப்படுத்தின காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கிற போது இவைகள் தேவனை தொழுகின்றன என்று பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 3ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 22:19, சங்கீதம் 29:1 இவைகளிலெல்லாம் இவைகள் தேவனை தொழக்கூடியவைகளாக காணப்படுகின்றன. தேவனுடைய மக்களை அவைகள் கவனிக்கக்கூடியவைகளாக அவைகள் இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ மக்களை அவைகள் கவனிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. தேவ திட்டத்தை பற்றி அவைகள் விசாரிக்கின்றன என்று தானியேல் 12வது அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். தேவனுடைய கிரியைகளில் அவைகள் மகிழ்கின்றன. யோபு 38:7 பார்த்தபடி அந்த
பூமி உண்டாக்கப்பட்ட போது அவைகள் அத்தனை உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 4:11 பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 இவைகளிலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களினுடைய காரியங்களில் அவைகள் உதவி செய்கிறதற்காக அனுப்பப்படுகின்றன. தானியேலுக்கு உதவி செய்யும்படியா சகரியா கண்ட தரிசனத்திலே, அதை லூக்காவில் ஆண்டவருடைய பிறப்பிலே அவைகள் அத்தனையாக பரபரப்பான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறதற்காக ஆண்டவர் இந்த தூதர்களை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தகையாக பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறதற்கு சங்கீதம் 91:11 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலையும் நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே நடந்த சம்பவங்களிலே பரிசுத்தவான்களை பாதுகாப்பதற்கு தூதர்கள் எத்தனையாய் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி, ரட்சிக்கப்படாதோரை நியாயம் தீர்க்கிறதற்கும் பல சூழல்களில் அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13ஆம் வசனம், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனம், 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 23 இவைகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலரில் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இந்த தூதர்கள் ரட்சிக்கப்படாதவரை நியாயம் தீர்க்கிறதற்கு எப்படி அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், 23வது வசனத்தில் 12வது அதிகாரம், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லி ஏரோதினுடைய மரணத்திலே இங்கே தூதன் நியாய தீர்ப்பு செய்ததை குறித்து நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய தொடர்பில் பல உதவிகளை அந்த தூதர்கள் செய்தார்கள் என்பதை நியாயாதிபதிகள் 5:20 பார்க்கிறோம். உபாகமம் 33:2 பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் 7:53 நம்ம பார்க்கிறோம். அதே போல் கிறிஸ்துவினுடைய தொடர்பில் அவை பல காரியங்களை செய்தன, அவைகள் செய்து கொண்டு இருக்கின்றன, அவரை தொழுகின்றன. எபிரேயர் 1:6 அங்கே தேவதூதர்கள் எல்லாம் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று பிதா கட்டளையிட்ட காரியங்களிலே அவரை தொழுது கொள்ளக்கூடியவைகளாக இருக்கின்றன. கொலோசியர் 1:17 அவருக்காக அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. மத்தேயு 1:20 அவருடைய பிறப்பை அவைகள் முன்னறிவித்தன. அதை லூக்கா 1:31 பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்தன. லூக்கா 2வது அதிகாரம் 9-13 வரை அவருக்கு அந்த வனாந்தரத்தில் ஃபாஸ்டிங்கை முடித்த போது அவருக்கு சேவை செய்தன என்று சொல்லி மத்தேயு 4:11 பார்க்கிறோம். கெத்செமனேயிலும் அவர்கள் ஊழியம் செய்தன, அவரை தேவதூதன் இறங்கி பலப்படுத்தினான் என்று லூக்கா 22:43 பார்க்கிறோம். கல்லறையின் கல்லை புரட்டி போடுகிறதற்கு அங்கே தேவதூதன் உதவி செய்தான் என்று மத்தேயு 28:6 பார்க்கிறோம். அவரது உயிர்ப்பை அறிவிக்கும்படியாக அவர் இங்கே தேடுகிற அவர் இங்கே இல்லைப்பா, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிற காரியங்கள் மத்தேயு 28:26 பார்க்கிறோம். 2வது வருகையை குறித்து கூட அவைகள் முன்னறிவிக்கக்கூடியதாக இருந்தன என்று சொல்லி கூட அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10-11 பார்க்கும்பொழுது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய காரியங்களை 2ஆம் வருகையை முன்னறிவிக்கின்றன. அவரது 2வது வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவைகள் வரும் என்று 2 தெசலோனிக்கேரில் பவுல் எழுதும்போது 1வது அதிகாரம் 7-8 இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே அவருக்கு கீழ் அடங்கி இருக்கின்றன என்று சொல்லி 1 பேதுரு 3:22 நம்ம பார்க்கிறோம். அவற்றினுடைய எதிர்காலங்கள் என்ன அப்படின்னா, புதிய எருசலேமில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட காணப்படும். எபிரேயர் 12வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் சீயோன் மலையினிடத்திற்கும்
பரம எருசலேமினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் என்று சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கிற இடத்துல 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் வந்து சேர்ந்தோம் என்கிற காரியங்களானது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் எபேசியர் 3வது அதிகாரம் 10-11 துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது விசுவாசிகளின் வழியாக விளங்குகின்ற தேவ அந்த கிருபை வெளிப்படுத மறைத்து ஆதி காலங்கள் முதல் மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு அவைகள் கவனித்து அவைகளை கற்றுக்கொள்ளும் என்கிறதை எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது இவைகளை சொல்கிறார். இது பரிசுத்த தூதர்கள். விழுந்து போன தூதர்களை குறித்து நம்ம பார்த்தோன்னா, விழுந்து போன தூதர்களுக்கு வேதத்தில் பேய்கள் அப்படிங்கிற பெயர், அதாவது எபிரேய மொழியில் இது ஷெடீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதை 1 கொரிந்தியர் 10:20 பார்க்கிறோம். ஷெடீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் எலிலீம் என்று சொல்லி சங்கீதம் 96:8 பார்க்கிறோம். பிசாசின் தூதர்கள் என்று மற்ற 25:41 வெளிப்படுத்துதல் 12:9 பார்க்கிறோம். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் என்று 2 பேதுரு 2:4 யூதா 6 நம்ம பார்க்கிறோம். அசுத்த ஆவிகள் என்று மத்தேயு 10:1, மார்க்கு 1:27, இதே போல் வஞ்சிக்கிற ஆவிகள் என்று 1 தீமோத்தேயு 4:1, பொல்லாத ஆவிகள் என்று லூக்கா 11:26, பிசாசு என்று மத்தேயு 4:24, மத்தேயு 7:22, அதில் மார்க்கு 1:32 இவைகளில் பார்க்கிறோம். இவைகள் இருக்கின்ற இடமானது இன்றைக்கு அங்கே கீழே தள்ளப்பட்ட லூசிஃபரோடு கூட தள்ளப்பட்ட பெருங்கூட்டத்தில் ஒரு பிரிவு இன்றைக்கும் சங்கிலியினால் கட்டப்பட்டு காணப்படுகின்றன. அந்தகாரம் டார்ஸ்டரஸ் என்று அழைக்கிறோமே 2 பேதுரு 2:4 அதே போல் யூதா 6 அவைகள் அந்தகாரத்தில் இருக்கின்றன. சில பாதாளத்தில் இருக்குது. லூக்கா 8:31 சில யூப்ரட்டஸ் நதி அருகில் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 9:14 பார்க்கிறோம். இன்றைக்கி ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுதந்திரமாக ஒரு சில கட்டுப்பாட்டுகளுடன் இங்கே இந்த பூமியில் விடப்பட்டு இன்றைக்கு மனிதர்களை பாவம் செய்ய தூண்டி அவைகள் கீழ்ப்படியாமைக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தூதர்களாக இவைகள் காணப்படுகின்றன. இந்த வீழ்ந்து போன தூதர்களினுடைய ஆழ்த்தன்மைகளும் இவைகளுக்கு உண்டு. இவற்றுக்கு பெயர் உண்டு என்று பார்க்கிறோம். இவைகள் பேசுகிறது, இவைகளுக்கு அறிவு இருக்குது, இது உணர்வு செயல்பாடுகளுடன் செயல்படுகிறது, இவைகளுக்கு வலிமையும் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். வீழ்ந்து போன தூதர்களுடைய செயல்பாடுகள் என்ன? தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கின்றன, சாத்தானின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றன, பொய் போதனைகளை பரப்புகின்றன என்று 2 தெசலோனிக்கர் 2:2 பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4:1 பார்க்கிறோம். மனிதரை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று மத்தேயு 8:28 பார்க்கிறோம். மனிதர்களை ஆட்கொண்டு கிரியை செய்கிறது என்று 1 சாமுவேல் 16:14 நம்ம பார்க்கிறோம். உபத்திரவ காலத்தில் மனிதருக்கு கடும் வேதனைகளை வழங்கும் என்று வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 3-4 பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளில் தேவனுடைய கரங்களில் கூட இவைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனுடைய எதிர்காலம் என்ன? இந்த விழுந்து போன தூதர்களினுடைய எதிர்காலம் என்னென்னா, கிறிஸ்துவும் சபையும் இந்த விழுந்து போன தூதர்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்று 1 கொரிந்தியர் 6:3 நம்ம பார்க்கிறோம். இவைகள் இது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படும் என்று மத்தேயு 25:41 பார்க்கிறோம். அதாவது பரிசுத்த தூதர்கள் புதிய எருசலேமில் ஜனங்களோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறும். விழுந்து போன தூதர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படும். இவைகள் தான் தூதர்களை குறித்து நம் வேதத்திலே காணப்படக்கூடிய காரியம். நாளைய தினத்தில் நம்ம தொடர்ந்து சபையியல் என்கிற தலைப்பை காணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.